என்னோட தம்பிக்கு கல்யாண மெஹந்தி கையில் வச்சாச்சுங்க. அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாமன் பொண்ணு தாங்க. ரொம்பவே அழகாக மெஹந்தி வச்சு விட்டாங்க. சூப்பராக இருந்தது. 2 பேரும் பேர் ஆட் பண்ணி ரொம்ப அழகாக மெஹந்தி வச்சுருந்தாங்க. அதுவும் என் தம்பி ஹல்தி முடிஞ்சு அன்றைக்கி நைட்டே என் தம்பிக்கு மட்டும் மெஹந்தி வச்சு விட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டேயில் டைம் கிடைக்காதுன்னு சொல்லி தம்பிக்கு மட்டும் அன்றைக்கி வச்சு விட்டாச்சு. அடுத்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லாரும் லேடிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக மெஹந்தி வச்சுக்கிட்டோம். யார் வச்சு விட்டாங்கன்னா, தம்பி ஒய்ஃபோட சிஸ்டர்ஸ், சொந்தக்காரங்க பொண்ணுங்க சிஸ்டர்ஸ் தான் வச்சு விட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே மெஹந்தி சூப்பராக வச்சு விட்டாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சைட்லேயே எனக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னு சொன்னதுனால அவர் எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கே தான் வந்து பார்த்திங்கன்னா, புனிதா என்னோடய தம்பி ஒய்ஃப்க்குமே ஹல்தி செலிப்ரேஷன் நடந்தது. அதுவும் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேஞ்சுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அந்த பேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா, நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே மும்பையில் வந்து பார்த்துருக்கேன். டெல்லியில் கூட அந்த மாதிரி டிஜே இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஹல்தி செலிப்ரேஷன் நடந்தது. அப்புறம் நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கு புனிதாவோட சேர்ந்து நல்லா எல்லாரு கூடயும் சேர்ந்து நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடணும். அதுவும் அந்த நடுவில் அந்த லைட்டிங் ஆஃப் ஆன் ஆஃப் ஆகிட்டே இருந்ததுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.